அமைச்சர் ஐ பெரியசாமியின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு 4 வார அவகாசத்தை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கில் விடுவித்ததை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் ஐ பெரியசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் MM சுந்தரேஷ், ராஜேஷ் பெந்தல் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர் சபரீஷ் சுப்பிரமணியன் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியதை ஏற்ற உச்சநீதிமன்றம் 4 வார கால அவகாசம் வழங்கி விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. ரயில்வே தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் லோகோ பைலட் காலி இடங்களுக்கான தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டிற்கு வெளியே அறிவிக்கப்பட்டதால் தேர்வர்கள் பலர் அதிர்ச்சிக்குள்ளாகினர். ரயில்வே சார்பில் தேர்வர்களுக்கு முடிந்தவரை சொந்த மாநிலத்திலேயே தேர்வு எழுதும் வசதிகளும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் RRB தேர்வு நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டு விண்ணப்பதாரர்கள் வசதிக்காக தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.